நூலகங்கள் தொடங்கியிருக்கிறார். ஓகே, அடுத்தது காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டது. ஸோ இதெல்லாம் வந்து தமிழக அரசு வந்து செஞ்சிருக்காங்க, அல்லது மற்றவங்க வந்து செஞ்சது. ஓகேங்களா? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். அப்ப மதுரை பல்கலைக்கழகத்துக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி நடுவண் அரசு 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது. சரிங்களா? அவருக்கு பாரத ரத்னா வாங்கியிருக்காரு. அப்ப பாரத ரத்னா விருது எந்த வருஷம் வழங்கப்பட்டது? காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன. சென்னை மெரினா கடற்கரை சிலை நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சரிங்களா? கன்னியாகுமரியில் காமராஜர் மணிமண்டபம் 2/10/2000 அன்று வந்து என்ன பண்ணுது, அவங்களுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. சரிங்களா? 2/10/2000 ஆண்டு வந்து அமைக்கப்பட்டது. ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது சொல்றாங்க. சரிங்களா? ஸோ 2 வந்து இந்த அக்டோபர் 2 வந்து அவர் இறந்த நாள், ஜூலை 15 வந்து அவர் பிறந்தது. சரிங்களா? ஓகே, அது வந்து நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம வந்து கொண்டாடுறோம். அடுத்தது கீழே மதிப்பீடு வந்துருங்க. பள்ளிக்கூடம் செல்வதற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்களை கூறிய காரணம் என்ன அப்படின்னா, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படிங்கிறது. இது பசியின்றி பசி குட்டல் இன்றி. அதை வந்து எப்படி பிரித்தெழுதுனா பசி குட்டல் இன்றி பிரித்தெழுதணும். படிப்பறிவு எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு குட்டல் அறிவு. சரிங்களா? காடு குட்டல் ஆறு காட்டாறு அப்படின்னு சேர்த்து எழுத கிடைக்குது. ஓகே, சில கோடிட்டிடங்கள் இருக்குல்ல, குழந்தைகள் பள்ளி ஏற்றத்தாழ்வு படிக்க சீருடை வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி காமராஜர் கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். எங்களை அடுத்தது விரிவானம்ல நூலகம் நோக்கி. சரிங்களா? அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில இருக்கு. அந்த நூலகத்தின ஒவ்வொரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த தளங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? போயிருந்தா அந்த நூலகத்துக்கு தெரியும், நான் போயிருக்கேன். சரிங்களா? அங்கே குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறதுக்கு போகும்போது அங்கே போய் உட்காந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. சரிங்களா? நல்லா இருக்கும் லைப்ரரி. அந்த மாதிரி லைப்ரரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருந்துச்சுன்னா இன்னுமே படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இப்போ மதுரையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கலைஞர் நூற்றாண்டு நூலகம்ட்டு. ஸோ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைப்ரரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட தலைநகரங்களில் கொண்டு வந்தால் ரொம்பவே படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் சிறப்பான திட்டம். ஓகே, அடுத்தது நம்ம உள்ள போவோம் சப்ஜெக்ட்குள்ள. ஓகே, ஸோ இது வந்து சும்மா ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு விசிட்டிங் கூப்பிட்டு போகிற மாதிரி போயிட்டு இந்த என்னென்ன இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஸோ ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் இதுதான். தரைத்தளத்தோடு மற்றும் 8 அடுக்குகளை கொண்டது. சரிங்களா? இதன் பரப்பளவு 8 ஏக்கர். 8 அடுக்கு 8 ஏக்கர். சரிங்களா? 8 ஏக்கர்ல வந்து கட்டியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தெரிந்து தெளிவோம்ல ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய நூலகம் வந்து சீனால இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்தது இந்த படத்தில் இருப்பவர் யார் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் தான் முனைவர் இரா அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கியவர், இந்திய நூலகவியல் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ். ஸோ ரொம்ப திரும்ப கேட்குற கொஸ்டின், யார் வந்து இந்திய நூலகவியலின் தந்தை? சரிங்களா? இரா அரங்கநாதன். இந்த இனிஷியல் கூட முக்கியம், இரா அரங்கநாதன். ஓகேங்களா? மாணவர்களே, தரைத்தளத்தில் பார்வைத்திறன் குறைபாடு உடையோர் பிரிவு உள்ளது. அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கு பிரெய்லி நூல்கள் உள்ளன. கேட்டறிய ஒளிவடிவ நூல்கள், குறுந்தகடுகள் வடிவுள்ளன. அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் உள்ளனர். இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்க கருவியும் உள்ளது சொல்றாங்க. சரிங்களா? படியெடுக்கும் வசதியும் உண்டு. ஓகேங்களா? அதாவது ஒரு கணியன் அவர் சொல்ற மாதிரி. ஓகே, இதோ நகரும் படிக்கட்டு. இதில் ஏறி முதல் தளத்திற்கு செல்லும் வாருங்கள். முதல் தளம் குழந்தைகளுக்கான சிறப்பாக உருவாக்கப்பட்டது. அப்ப முதல் தளம் யாருக்கு உருவாக்கப்பட்டது? குழந்தைகளுக்கு. சரிங்களா? ஸோ குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்கு செயற்கை மரம் ஒன்று உள்ளது, அமைக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள் மட்டுமல்ல அனைவரின் மனதையும் அது வந்து கொள்ளை கொள்ளும் பகுதி இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கு 20,000த்திற்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. ஸோ எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது 20,000த்துக்கும் மேற்பட்ட. பிற நாடுகளில் இருந்தும் திரட்டப்பட்ட 50,000த்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ குழந்தைகள் பிரிவு இந்த மாதிரிலாம் இருக்கும். அது அடுத்தது அடுத்தது வந்து 7வது தளம் போறாங்க. சரிங்களா? அப்படியே இந்த தளத்தில் அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம் உள்ளது. இங்கு பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளன. இதே தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் உள்ளன. இங்கு அனைத்து வகையான போட்டித் தேர்வுக்கான தேவையான நூல்களும் உள்ள மின் நூலகம் உள்ளது.
அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூலகம், மின் இதழ்களும் உள்ளன. எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த 8 தளங்கள்லையும் என்னென்ன பகுதிகள், எந்தெந்த நூல்களுக்கான பகுதிகளாக ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு இதுல வந்து தெரிந்து தெளிவுல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து எப்பவுமே கேட்கறது தான் இந்த அப்ப தரைத்தளம் என்ன? சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். முதல் தளம் குழந்தைகளுக்கான பிரிவு, பருவ இதழ்கள். 2வது தளம் தமிழ் நூல்கள். 3வது தளம் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4வது தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5வது தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6வது தளம் பொறியியல், இது பொருளியல், இது பொறியியல். சரிங்களா? பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7வது தளம் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம். இந்த திரும்ப திரும்ப கேட்கறது அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எத்தனாவது தளத்தில் இருக்கு? 7வது தளம். சரிங்களா? அதுக்கப்புறம் கல்வி தொலைக்காட்சி நம்ம பார்க்குறோம்ல, கல்வி தொலைக்காட்சியும் 8வது தளத்தில் இருக்கு. நூலகத்தின் அலுவலக பிரிவும் அங்க வந்து 8வது பிரிவில் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமானது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யார்? ஸோ எல்லாம் தலைவர், முக்கியமான தலைவர்கள் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். சரிங்களா? இவங்க எல்லாமே நூலகத்தில் அதிக நேரம் செலவிட்ட முக்கியமான ஒரு தலைவர்கள். சரிங்களா? ஸோ அண்ணா ஆகட்டும், ஜவஹர்லால் நேரு ஆகட்டும், அம்பேத்கர் ஆகட்டும், இவங்க எல்லாமே நூலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 8 to 14 மணி நேரம் வரைக்கும் நூலகத்தில் இருந்து படித்தவர்கள். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் முக்கியமில்லை. சரிங்களா? ஏசி இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இத்தனை வசதிகள் நூலகத்தில் உள்ளன என்று எங்கள் ஊரில் நூலகம் இல்லையே, நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்கறதுக்கு தான், அதற்கு தான் தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. ஸோ அப்போ நடமாடும் நூலகம் திட்டம் தமிழக அரசு தொடங்கியுள்ள நூலக திட்டம் என்ன? நடமாடும் நூலகம் திட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. அடுத்தது சிறந்த நூலகருக்கு டாக்டர் சா இரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. ஸோ சா இரா அரங்கநாதன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நூலகவியல், இந்திய நூலகவியல் தந்தைன்னு பார்த்தோம். ஸோ அவர் பேர்ல என்ன பண்றாங்க, சிறந்த லைப்ரரியன் அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்திய நூலகர் தினம் வந்து ஆகஸ்ட் 9. இந்திய நூலகர் தினம் வந்து நம்ம ஆகஸ்ட் 9 சொல்லுவோம். புக்ல இல்லை, சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, பின்னாடி வர போயிருக்கலாம்னு நினைக்கிறேன், எழுதி வச்சிருக்கேன். ஓகே. அடுத்து இது வந்து கற்கண்டுன்னு சொல்லி இலக்கண பகுதி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இலக்கண பகுதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஜஸ்ட் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரீட் பண்ணாவே புரியுற அளவுக்கு தான் இருக்கும். நம்ம இலக்கண பகுதி மறுபடியும் தனியாக வச்சுக்கணும். இப்போதைக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம டெஸ்ட்டில் வந்து இதுவும் வரும், பட் ஆனால் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம இலக்கண பகுதி தனியாக எடுத்துக்கோங்க. ஓகே. மொழியை ஆளும், படித்து சுவைக்க குறள் வந்து தெரியும். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அடுத்தது பழமொழி 400 அப்படிங்கிற ஒரு பாடல். ஸோ இந்த பாடல்லாம் கொடுத்து கூட இதில் இது தெரியும் எல்லாத்துக்கும் திருக்குறள்ன்ட்டு, பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நூல்னு தெரியாது. சரிங்களா? அதனால ரீட் பண்ணினா தெரியும். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றுசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேறு நாடு ஆகா தமவோயம் ஆயினும் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த லைன்ஸ் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? போன நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த மூதுரையில சொன்ன மாதிரியே தான், எப்படி அரசனுக்கு தன்னுடைய நாட்டில் மட்டும்தான் சிறப்போ அந்த மாதிரி அதாவது கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறதா இங்கே. சரிங்களா? அதே தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஆற்றுனா வேண்டுவது. அதாவது போகும்போது நம்ம சாப்பாடு எடுத்து போக தேவையில்லை, கல்வி கட்டுறவங்க அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் வேணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? வேற்று நாடு ஆகாது, எல்லாமே தன்னுடைய நாடுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே. பழமொழி 400. பழமொழி 400ஓட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னுரை அரையனார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முன்னுரை அரையனார் எல்லாம் பழைய புக்லேயே இருக்கு. சரிங்களா? முன்னுரை அரையனார். ஸோ இங்கே வந்து தலைவர்கள் பிறந்தநாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. காமராஜரோட பிறந்தநாள் என்னவா கொண்டாடுறோம் நம்ம? கல்வி வளர்ச்சி நாள்னு பார்த்தோம். சரிங்களா? இது அடுத்தது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் நாள். சரிங்களா? ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆசிரியர். அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நாளாக கொண்டாடுறோம்.
விவேகானந்தர் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து தேசிய இளைஞர் தினமா கொண்டாடுறோம். சரிங்களா? அடுத்தது ஜவஹர்லால் நேரு வந்து குழந்தைகள் நாள். சரிங்களா? அடுத்தது இந்த கலைச்சொற்கள் அறிவோம் அது வந்தாங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி, தமிழுக்கு இணையான ஆங்கில சொற்கள் வந்து வேணும். சரிங்களா? கல்வினா வந்து எஜுகேஷன், தொடக்கப்பள்ளினா பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளினா ஹையர் எஜுகேஷன், நூலகம் அப்படின்னா மேல்நிலைப்பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம்னா லைப்ரரி, மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர், மின் தூக்கினா லிஃப்ட், மின் அஞ்சல்னா இமெயில், குறுந்தகடு அப்படின்னா காம்பாக்ட் டிஸ்க் சிடின்னு நம்ம சொல்றோம் அது. அப்புறம் மின் நூலகம்னா இ லைப்ரரி, மின் நூல்னா இ புக், மின் இதழ்னா இ மேகசின். சரிங்களா? அடுத்தது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லிட்டு இயல் 5 அடுத்தது. சரிங்களா? இயல் 4 அளவில் தான் முக்கியமான பகுதிகள். அடுத்தது இயல் 5 பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவை. சரிங்களா? ஆசாரக்கோவையில் வந்து பார்க்கலாம் பாடல் வந்து அடுத்தது நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்று அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் மொழியார். சரிங்களா? அதாவது சொல்லும் பொருளும் வந்துடலாம். நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவுனா எல்லோரையும் சமமாக பேணுதல், நட்டல்னா நட்பு கொள்ளுதல். ஸோ பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைக்கு பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், எல்லோரையும் சமமாக பேணுதல், அறிவுடையாராய் இருத்தல், நற்பண்புகள் உடையோரோடு நட்பு கொள்ளுதல். இந்த 8 பண்புகளும் நல்லுழக்கத்தை விதைக்கும் விதைகள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரிங்களா? அப்ப இந்த 8 பண்புகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. நூல்வெளியில பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பெருவாயின் மொழியார் நம்ம பார்த்தோம். இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கயத்தூர். இது ரொம்ப முக்கியம். ஊர். சரிங்களா? ஒரு ஆசிரியர் பிறந்த ஊர், அவர் வாழ்ந்த காலம் இதெல்லாமே திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்குறாரு. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருளாகும். இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரிங்களா? 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று, 14 மேல்கணக்கு நூல்கள் பார்ப்போம், 14 கீழ்கணக்கு நூல்கள்லாம் பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதில் 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே அறநூல்கள்னு பார்ப்போம். சரிங்களா? அந்த அறநூல்கள்ல ஆசாரக்கோவையும் ஒன்று. ஸோ இந்நூல் 100 வெண்பாக்கள் ஒன்று. சரிங்களா? 100 வெண்பாக்களை கொண்டது. எவ்வளவு பாடல் இருக்கு அப்படின்னு சொன்னா 100 பாடல்கள். வெண்பானா பாடல் சொல்லுவோம் நம்ம. வெண்பா அப்படிங்கிறது ஒரு பாவகை. ஸோ அதனால 100 வெண்பாக்களால் கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது அதில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு வந்துருங்க. பிறரிடம் நான் என்ன பேசுவேன், இன்சொல் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? பிறர் நமக்கு செய்யும் தீங்கை வந்து பொறுத்துக் கொள்வது என்ன சொல்றாங்க, பொறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அறிவு கூட்டல் உடைமை என்பதன் சொல்லை வந்து சேர்க்கிறது கிடைப்பது அறிவுடைமை. சரிங்களா? அடுத்தது இவை கூட்டல் எட்டும் அப்படின்னா இவை எட்டும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது நன்றி அறிதல் என்னும் சொல்லி வந்து பிரித்தெழுத கிடைப்பது. சரிங்களா? நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது கவிதை பேழையில கண்மணியை கண்ணுரங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், தாலாட்டு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது நம்ம சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அது. சரிங்களா? இதில் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரும். சரிங்களா? பாட்டு முக்கியம். சரிங்களா? ஆராரோ ஆரிராரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டு சேர்த்து பார்ப்போற்ற வந்தாயோ தந்தத்தில் தொட்டில் கட்டி தங்கத்தில் பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ குளிக்க குளம்பெட்டி குளம்பால அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்குன்ட்டு அந்த லைன்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன தாலாட்டுனா என்ன, அதுல என்ன லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. சொல்லும் பொருள் நந்தவனம்னா பூஞ்சோலை, பண் அப்படின்னா இசை, பார்னா உலகம், இலைத்துனா பதித்து. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் புதுசா இருக்கிறதால நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு மறக்கும், கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே.
தொகை சொற்களின் விளக்கம். முத்தேன் தொகைனா பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்ல வந்து நிறைய விஷயம் இருக்கு. அதுதான் தொகை சொற்கள் நம்ம சொல்லுவோம். அது தொகை சொற்கள்ல நம்ம இலக்கணம் படிக்கும்போது நீங்க அத தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் என்னன்னு பார்ப்போம். முத்தேன்னா கொம்புத்தேன், மழைத்தேன், கொசுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முக்கணி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? மா, பலா, வாழை. முத்தமிழ்னா இயலிசை, நாடகம். இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது நூல்வெளி. தாலாட்டுனா வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. அப்ப தாலாட்டுனா என்னன்னா வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்பது பொருள். அப்ப தாள் என்பதன் பொருள் என்ன? நாக்கு. நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகு நிறுத்துவதற்கு, தூங்க வைப்பதற்கும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல். சரிங்களா? ஸோ வாய்மொழி இலக்கியங்கள்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா புக்ஸா வந்து எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. சரிங்களா? வழி வழியா கேட்டு கேட்டு என்ன பண்ணுவாங்க? பாடிட்டே வருவாங்க. சரிங்களா? தன்னுடைய தாத்தா பாடி, அடுத்தது அவங்க அம்மா பாடி, அப்படியே வழி வழியா செவி வழியாகவே கேட்டு பாடுற பாட்டு தான் வாய்மொழி இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் தாலாட்டுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாட்டிசைத்து. மதிப்பீடுல சரியான விடை தேர்ந்தெடுக்கிறதுல பாட்டிசைத்து பிரித்தெழுது கிடைத்தது பாட்டு கூட்டல் இசைத்து. ஆப்ஷன் இ. ஓகேங்களா? அடுத்தது கண்ணுரங்கு அப்படிங்கிற சொல்ல இருந்து பிரித்தெழுது கிடைத்தது கண் கூட்டல் உரங்கு. ஆப்ஷன் ஏ. வாழை கூட்டல் இலை, வாழை இலை. ஆப்ஷன் ஏ. கை கூட்டல் அமர்த்தி, கை அமர்த்தி, கையமர்த்தி. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் இ. உதித்த என்னும் சொல்லுக்கு உரிய எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த. ஸோ அடுத்தது உரைநடை உலகம்ல தமிழ் பெருவிழா. தமிழ் பெருவிழானா பொங்கல் பத்தி நான் முக்கியமா வந்து சில முக்கிய குறிப்புகள்லாம் வந்து நமக்கு இந்த பாடப்புத்தகத்துல இந்த லெசன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை பார்க்கலாம். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழர்களின் வாழ்க்கை முறையாகும். இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு. இப்ப எதை வணங்குறதும் தமிழர் மரபு, இயற்கையை வணங்குதல். சரிங்களா? அடுத்து ஒவ்வொரு லைன்ஸ்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது நீங்க படிக்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலே அமைந்துள்ளன. அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா. இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. கதிரவனுக்கு நன்றி கூறும் சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர்கள் ஆடித்திங்களில் விதைப்பார்கள், தை திங்களில் வந்து அறுவடை செய்து பயனடைவார்கள். தை திங்கள் முதல் நாள் பொங்கலிட்டு வழிபடுவர். எனவே இத்திருவிழாவை அறுவடை திருவிழா என்றும் அழைப்பார்கள். சரிங்களா? அந்த சமயத்தில் இயற்கை எண்ணெய் பசுமை ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடியிருப்பாள். காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளையும் விளைந்து காட்சி தரும் சொல்றாங்க. சரிங்களா? உழவர்கள் இயற்கைக்கு தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் அந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்ந்தார்கள். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர். பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது. ஃபர்ஸ்ட் என்ன? நம்ம போகி, எல்லாத்துக்கும் தெரியும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்றது யாருன்னா நன்னூல். சரிங்களா? ஓகே. என்பது ஆன்றோர். இந்த நன்னூல் வந்து எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவணந்தி முனிவர். சரிங்களா? நன்னூல் எழுதினவர் யாருன்னா பவணந்தி முனிவர். சைலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. என்பது ஆன்றோர் மொழி. ஸோ வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் தான் போகி. போகி திருநாள் மார்கழி மாதத்தின் இறுதி நாள்ல வரும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். சரிங்களா? ஓகே. அடுத்ததுங்க தெரிந்து தெளிவோம்ல வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி போகி பண்டிகை வந்து இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. ஸோ அப்ப அந்த காலத்துல போகி பண்டிகை வந்து என்னன்னு நம்ம சொல்லி கொண்டாடணும் அப்படின்னா இந்திர விழாவாக. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைக்கடவுளை வந்து வழிபடும் நோக்கி. இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வரும். இது பொங்கல் திருநாள். தைத்திங்கள் முதல் நாள் பொங்கல் திருநாள். அத்திருநாள் அன்று வாசலில் வண்ணமிட்டு கோலமிடுவார்கள். மாயிலை தோரணம் கட்டுவார்கள். புதுப்பானையில் புத்தரிசியோடு வெல்லம், முந்திரி, நெய் சேர்த்து பொங்கலிடுவார்கள். பொங்கல் என்பதற்கு பொங்கி வருதல் என்பது பொருள். ஸோ பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒளி எழுப்பி போற்றுவார்கள். பொங்கல் பொங்கி வருவது போல வாழ்வின் மகிழ்ச்சி வந்து பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். பின்னர் தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பார்கள். கரும்பு, மஞ்சள் கொத்து, தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவார்கள். விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வார்கள் அப்படிங்கிறதா சொல்றாங்க. சரிங்களா? சர்க்கரை பொங்கலை அனைவரும் அளித்து உண்பார்கள். தெரிந்தெளிவோங்க. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? திரும்ப திரும்ப கேட்கறது. தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும். சரிங்களா? திருவள்ளுவர் ஆண்டுனா நம்ம இருக்கிறத விட 31 வந்து கூட்டிப்போம். சரிங்களா? அது பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? 31 நம்ம இப்போ 2023ல இருக்கோம். நம்ம 2023 கூட ஒரு 31 ஆண்டுகளை வந்து நீங்க
கூட்டிட்டீங்கன்னா அதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டா வரும். சரிங்களா? இப்ப திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, தை முதல் நாளும், திருவள்ளுவர் நாள் வந்து அதாவது 2வது நாள். ஓகே. அடுத்தது வந்து மாட்டுப்பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடுகள் உழவர்களின் செல்வமாக வந்து மதிக்கப்படுகிறது. மாடு என்பதற்கு சொல்லுக்கு இந்த செல்வம் என்பதும் பொருள்தான். உண்டு. உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. அவற்றுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப் பொங்கல் வந்து கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்றாங்க. மாட்டுப் பொங்கல்ன்ற மாடுகளின் சரிங்களா? பெருசா ஒண்ணும் இல்ல. ஓகே. மாட்டுக்கு மஞ்சள், குங்குமம் இடுவார்கள். பொங்கல், தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபாடுவார்கள். மாட்டுப் பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு சொல்றோம், அந்த மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டாகும். இவ்விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறுதல் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அதோட வேறு பெயர்கள் என்ன அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததா இப்ப திருவள்ளுவர் ஆண்டு கிமு பொது ஆண்டிற்கு 31 இருந்து பிறந்தவர் சொல்றாங்க. ஸோ திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடும் நடைமுறை 31 வந்து கூட்டிக்கணும். தற்போது இப்ப இருக்கிற ஆண்டு கூட 31 நீங்க கூட்டிங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும். சரிங்களா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2023 கூட நீங்க 31 கூட்டிங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும். சரிங்களா? 2054 வரும். காணும் பொங்கல். ஸோ மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். இந்நாளில் உற்றார், உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வார்கள். குடும்பத்துடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை வந்து கழிப்பார்கள். மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர். விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வந்து வழங்கி பாராட்டுவார்கள் சொல்றாங்க. இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா. உலகு எங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர் சொல்றாங்க. சரிங்களா? தெரிந்தெளிவோம்ல அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அறுவடை திருவிழாக்கு இந்த மாநிலங்கள் என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் பஞ்சாப் மாநிலத்துல லோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குஜராத் மற்றும் ராஜஸ்தான்ல உத்தராயன் அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது மதிப்பீடு வந்துருங்க. கதிர் முற்றியதும் என்ன பண்ணுவாங்க? அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாசலில் மாவிலை தோரணம் கட்டுவார். எல்லாத்துக்கும் அடுத்தது பொங்கல் கூட்டல் அன்று என்பது சொல்லை வந்து சேர்த்துள்ளது. பொங்கல் கூட்டல் என்றுனா சேர்த்துனா பொங்கல் அன்று. போகி பண்டிகைனா போகி கூட்டல் பண்டிகை பிரித்தெழுதுனா. சரிங்களா? அடுத்தது பழையன கழிதலும் புதியன புகுதலும். யார் சொன்னா? பவனந்தி முனிவர் நன்னூல்ல சொல்லியிருப்பார். சரிங்களா? பச்சை பசையல் என்ற வயலை வந்து காண இன்பம் தரும். பட்டு போன மரத்தை காண நமக்கு துன்பம் தரும். சரிங்களா? விரிவானங்க. மனம் கவரும் மாமல்லபுரம். ஸோ மாமல்லபுரம் வந்து ஒரு பல்லவர் காலத்துல உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு இடம். சரிங்களா? ஸோ அது வந்து நிறைய சிற்பங்களுக்கு பெயர் போன இடம். ஸோ அதை பத்தி சில தகவல்கள் வந்து இந்த லெசன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் முன்னாடி இந்த இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த பல்லவ நாட்டு அரசரே வந்து நரசிம்மவர்மன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கையல் அப்படிங்கிற பொண்ணுக்கு இதை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இங்கிருந்து படிக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க பெருசாக ஒன்றும் தேவையில்லை. சரிங்களா? அரசர் பொருள் இருக்கலாம். ஓகே. நான் பல்லவ மன்னன். என் பெயர் நரசிம்மவர்மன். நான் மற்போரில் சிறந்தவன். அதனால்தான் எனக்கு மாமல்லன் என்னும் பெயரும் உண்டு. உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். ஸோ அந்த பொண்ணு வந்து மதிகையல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? மதிகையல் என 2 பேர்கள் உனக்கு இல்லை ஐயா. மா தி என்பது என் பெயரின் தலைப்பெழுத்துக்கள். அம்மா பெயர் வந்து மங்கை, அப்பா பெயர் வந்து திருநாவுக்கரசு. சரிங்களா? ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்பெயர்ல இருந்து முதல் எழுத்தை வந்து தலைப்பெழுத்தாக வைத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சரியா? அப்படியா மகிழ்ச்சி. தனியாக எதை பார்த்து கொண்டு இருக்கிறாய்? இது கோவிலா தேரா எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நான் உனக்கு விளக்குகிறேன் கையல். ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோயில் இது. ரதம் போன்ற வடிவத்தில் அமைந்திருக்கிறது. ரதம்னா தேர். சரிங்களா? இதனை ரத கோவில் என்றும் அழைப்பார்கள் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? என்று விளக்குகிறார் மாமல்லன். ஓகே. கயல் சுற்றிலும் பார்த்தால் அங்கே மொத்தம் 5 ரதங்கள் இருந்தன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 5 ரதங்கள் உள்ளன. இவ்விடத்தை பஞ்ச பாண்டவர் ரதம் என்று பெயர் சொல்றாங்க. இவையெல்லாம் என் காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்றான் மாமல்லன். சரிங்களா?
வியப்பாக உள்ளதே! நீங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு வாழ்ந்தவர் அல்லவா? ஆம், நான் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். மாமல்லன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 7ஆம் நூற்றாண்டு. இவற்றை உருவாக்குவதற்கு கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்ன்னு, இங்கே இருந்த பாறைகள் தான் உருவாக்கினோம்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள். இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற முக்கியமான பிளேஸஸ். அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோயில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோயில், புலிகுகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, அப்புறம் கலங்கரை விளக்கம். சரிங்களா? பஞ்சபாண்டவர் ரதம் இதெல்லாம் வந்து மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒற்றைக்கல் யானை அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. அப்படியா? இவற்றை கோவிலாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படியே தோன்றியது? நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் என் தந்தையுடன் இந்த கடற்கரைக்கு வந்தேன். இந்த பாறை அருகில் விளையாடிக் கொண்டிருந்தேன். இந்த பாறையின் நிழல் யானை போல் தரையில் விழுந்தது. என் தந்தையிடம் அதை காட்டினேன். என் தந்தை, ஆம் நரசிம்மா, இது யானை போல் தெரிகிறது. அதோ அந்த குன்றின் நிழலை பார், கோவில் போல தெரிகிறது என்றார். ஆமாம் அப்பா, இந்த குன்றை கோவிலாகவும் அந்த குன்றை கோவில் முன் நிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்குமே என்றான். அப்போ நல்ல சிந்தனை. இவை இரண்டும் மட்டுமல்ல, இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாறையையும் நந்தி, சிங்கம், யானை என்று மாற்றுவோம். இந்த கடற்கரையை சிற்ப கலைக்கூடமாக மாற்றிவிடலாம் என்று கூறினார் என் தந்தை. சொல்லி முடித்தார் அப்படின்னு சொல்லி மாமல்லன் சொல்றார். சரிங்களா? உங்கள் தந்தையும் அரசரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர்கள் என் தந்தை மகேந்திரவர்ம பல்லவன். அவருடைய தந்தை அப்ப நரசிம்ம அப்பா பேர் என்ன? மகேந்திரவர்ம பல்லவர். அவர் காலத்தில் இந்த சிற்பப்பணி தொடங்கியது. என் காலம், என் மகனின் காலம், என் பேரன் காலம் வரை நடந்தது. 4 தலைமுறையா அது வந்து கட்டியிருக்காங்க. அப்ப எவ்வளவு தலைமுறைன்னு கேட்பாங்க. 4 தலைமுறையாக உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள் என்று பெருமிதத்துடன் கூறினார் மாமல்லன். சோ இந்த சிற்பங்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது என்றார். சிற்ப கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா, என்னுடன் வா என்று சொன்னாங்க. அப்ப சிற்ப கலையின் உச்சம் எதுன்னு பாத்தீங்கன்னா, அது எதுக்கான அர்ஜுனன் தபசு. சரிங்களா? சிலை அருகில் வந்து நின்றார். சோ அங்கு பாறையில் இருந்த சிற்பங்களை கண்டு கயல் வந்து வியந்து போனது. ஐயா, இந்த பாறையின் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை உருளவற்றை நேரில் பார்ப்பது போல் அழகாக உள்ளன என்றார். சரிங்களா? ஆம் கயல், இவற்றுக்கு புடைப்புச் சிற்பங்கள் என்று பெயர். 2 பாறைகளிலும் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கு. அப்ப எவ்வளவு சிற்பங்கள் இருக்குன்னு கேட்பாங்க. 150 அப்படிங்கிறது அடுத்த நமக்கு கொஸ்டின் பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஓகே, அடுத்தது. அவர் ஒருவர் வந்து கண்கள் மூடி கைகளை உயர்த்தி வணங்குவது போல ஒரு சிற்பம் உள்ளது. அவரது உடல் மெலிந்தும் எலும்புகள் வந்து நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டது சொன்னாங்க. ஆம், அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி அது. இந்த சிற்பம் உள்ளதால் தான் இப்பாறைக்கு அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இதனை இன்னொரு பேர் என்ன? பகிரதவன் தவன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பகிரதன் தவம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. அப்ப அர்ஜுனன் தபசுக்கு இன்னொரு பேர் என்ன? சரிங்களா? அப்படியா? இந்த இடத்தில் 2 பாறைகள் இடையில் நீர் வடிந்து காட்சி தெரிகிறது. ஆம்கையால் அதுதான் ஆகாய கங்கை. பூமிக்கு வருவது போல் அமைக்கப்பட்டுள்ளது. மழை காலங்களில் இதன் வழியாக மழைநீர் பாய்ந்து வரும். அப்போது உண்மையில் கங்கை ஓடி வருவது போல் இருக்கும் என்றார் மாமல்லன். இங்கே யானை சிற்பங்கள் அழகாக உள்ளன. சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு, குரங்குகள் எல்லாம் உயிருள்ளவை போலவே செதுக்கப்பட்டுள்ளன. இங்கே பாருங்கள், மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்ளும் சிற்பம். இது பார்ப்பதற்கு உண்மையான மான் ஒன்று இருப்பது போலவே தோன்றுகிறது என்று வேபடன் கூறினார். சோ இங்கு இன்னும் நிறைய இடங்கள் உள்ளன கையல். இந்த ஊரை சுற்றி பார்க்க ஒரு நாள் போதாது அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த ஊரின் பெயர் என்ன? அதாவது கேட்டாலும் அப்பதான் சொல்றாங்க, தமிழகத்தின் சிற்ப கலைக்கூடமாகிய மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சோ அப்ப வந்து கையில் வந்து சிந்தித்தவர், உங்கள் பெயர் மாமல்லன், இந்த ஊரின் பெயர் மாமல்லபுரம். இரண்டுக்கும் ஏதோ ஒற்றுமை உள்ளதே என்று கேட்டார். ஆம் கையில், இந்த ஊர் உருவாக என் கேள்விதான் காரணம் என்பதால் தந்தை என் பெயரை இந்த ஊருக்கு வைத்து விட்டார். சோ இக்காலத்தில் இவ்வூரை மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? மகாபலிபுரம் சொல்லி சொல்றாங்க. சோ உங்களை சந்தித்தல் மகிழ்ச்சி. அவ்வளவுதான் முடிஞ்சது. இதுல பெருசா ஒண்ணும் இல்லை. சரிங்களா? என்னென்ன பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தேவை அதை மட்டும் பார்த்துக்கலாம். சோ அதே மாதிரி சிற்ப கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். ஸோ இந்த 4 என்னென்னு பார்த்துக்கணும். சரிங்களா? குடைவரை கோயில், கட்டுமான கோயில், ஒற்றை கல் கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி 4 வகையான சிற்பங்கள். ஸோ இந்த 4மே காணக்கூடிய ஒரே இடம் மாமல்லபுரம் தான். ஸோ அப்ப இந்த 4 சிற்பங்களும் ஒரே இடத்துல எங்க காணலாம் அப்படின்னா கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்தது
அடுத்தது கற்கண்டுன்னு சொல்லிட்டு இலக்கண பகுதி. மயங்கொலி பிழைகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த நா, நா, லாள், ரா இதெல்லாம் வந்து தப்பா எழுதும்போது அது வந்து மயங்கொலி பிழைகள்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நா வர இடத்துல இன்னொரு நா நம்ம போடுறா, அல்லது ஒரு லா வர இடத்துல வேற ஒரு லாவோ அல்லது ரா அந்த மாதிரிலாம் மாத்தி மாத்தி எழுதுனா அது வந்து மயங்கொலி பிழைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா இது ஒரு எழுத்து மாறுச்சுன்னா அதன் பொருள் மாறிடும். இந்த மனம் வேற, இந்த மனம் வேற. சரிங்களா? ஸோ அதான் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க படிச்சீங்கன்னா புரியும். அதாவது அந்த நாவோட ஒலிக்கும் முனைப்புகள் சொல்லுவாங்க. சரிங்களா? ஒலிக்கும் முனை எங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த நாவை நம்ம எப்படி படிக்கணும், இது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? தன்னகரம், ரன்னகரம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணீங்கன்னா புரியும். சரிங்களா? கொஸ்டின் படிக்க படிக்க உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சிடும். சரிங்களா? அதில் பொருள் இந்த மாதிரி பொருள் வேறுபாடு உணர்வுகள் இந்த பொருள்லாம் முக்கியம். சரிங்களா? இந்த இடத்துல விலைனா என்ன, இந்த விலைனா என்ன, இந்த விலைனா என்ன, விலை, இலை, 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 இழை அப்படிங்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு இந்த லகரத்துக்கும் ஒரு பெயர், அதாவது அந்த பொருள் வேறுபாடு வரும். சரிங்களா? அந்த பொருள் வேறுபாடை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ்ல வர பகுதி தான். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த ராக். சரிங்களா? இந்த ஏரினா என்ன, இந்த ஏரினா என்ன, அதே மாதிரி கூரை, இந்த கூரைனா. ஸோ இந்த மாதிரி பொருள் வேறுபாடு வந்து இருக்கு. அதான் நம்ம மயங்கொலி பிழைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ சரியான விடை தேர்ந்தெடுத்ததுக்கால இது பார்த்தீங்கன்னா சிரம்னா இந்த தலை வரும். அப்புறம் இலைக்கு வந்து வேற ஒரு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தலை. சரிங்களா? அது வண்டி இழுப்பது அப்படிங்கிறது காளை. சரிங்களா? அடுத்தது கடலுக்கு வேறு பெயர் வந்து பறவை. பறவை வானில் பறந்தது வரும். சரிங்களா? கதவை மெல்ல திறந்தான், பூ மனம் வீசுகிறது. சரிங்களா? அடுத்தது புலியின் கண் வந்து சிவந்து காணப்படும், குழந்தைகள் வந்து விளையாடினார்கள், வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். சரிங்களா? இங்க எல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை, இதில் வந்துருங்க. கலை சொற்கள் அறிவோம். வெல்கம் அப்படின்னா நல்வரவு, ஸ்கல்ப்சர்ஸ்னா சிற்பங்கள், சிப்ஸ்னா சில்லுக்கள், ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்னா ஆயத்த ஆடை, மேக்கப்னா ஒப்பனை, டிஃபன்னா சிற்றுண்டி. சரிங்களா? இந்த மாதிரி கலை சொற்கள் என்னென்ன, ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்ம திரும்ப திரும்ப கஷ்டம் வந்து வந்துட்டு இருக்காது மேலும். அடுத்தது இயல் 5ல பார்த்தீங்கன்னா திருக்குறள். நமக்கு திருக்குறள் முதல்ல சொன்ன மாதிரி ஜிகே பகுதிகள்லையும் நமக்கு திருக்குறள் இருக்கு, தமிழ் பகுதிகளும் திருக்குறள் இருக்கு. அதனால திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. சரிங்களா? அடுத்தது அதில் ஒவ்வொரு அதிகாரங்கள்லையும் நம்ம பாடல்களுக்கு வந்து செய்கள் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். விருந்தோம்பல். விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தென்னும் வேண்டா பற்று அன்று, அமிழ்தே ஆயினும் விருந்தினர் இருக்கும்போது தாம் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது சொல்றாங்க. சரிங்களா? அதாவது வந்தோருக்கு முதல்ல விருந்து கொடுக்கணும், உபசரிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து வாழ்வு நம்ம சாகா வரத்துக்கு தான் அமிழ்தம் சாப்பிடுவோம்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி அமிழ்தமே ஆயினும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து, மோர்ந்து பார்த்தா அனிச்ச மலர் வாடி விடுமா. அப்ப அனிச்சம் எந்த மலர் வாடிவிடும் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்பாங்க. அனிச்ச மலர் இருந்து வாடிவிடும், நம் முகம் மாறினாலே விருந்தினர் வந்து உள்ளம் வாடிவிடும் சொல்றாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தவங்க நம்ம எவ்வளவு உபசரிக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம என்ன பண்ணிருக்காரு, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது கல்லாமை பத்தி சொல்லியிருக்காரு. சரிங்களா? உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வோம் எனல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த ஒரு பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமைதான் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நீ மனசுல நினைச்சா கூட அது தப்பு தான், எடுத்துட்டு வர்றது கூட ரெண்டாவது, மனசுல நினைச்சாம களவாட்டத்தை விட மனசுல நினைக்கிறது தீமைன்னு சொல்றாரு. ஓகேங்களா? களவினில் ஆகிய ஆக்கம் அளவறிந்து ஆவது போல கெடும், களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. ஊக்கமுடைமை. ஊக்கம் உள்ளமுடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும், ஊக்கமே நிலையான செல்வம் மற்றவை எல்லாம் நிலைத்து இல்லாமல் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக்கம் அதிர்வினையாய் சொல்லும் அசைவில்லா ஊக்கம் உடையான் உழை, தளராத ஊக்கம் உடையவனின் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் சொல்றாங்க. ஸோ அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஊக்கமா இருக்கீங்க, அதாவது முயற்சியா இருக்கீங்க அப்படிங்கிறதா முக்கியம். சரிங்களா?
உங்களுக்கு வெற்றி தானாக தேடி வரும் அப்படிங்கிறது திருக்குறள். வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணீரின் உயர்வுக்கு ஏற்ப நீர்ப்புக்கு உயரும். அந்த மாதிரி உள்ளத்தின் அளவுக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பாசிட்டிவா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மள உயர்வோம்னு சொல்றாங்க. ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர். சரிங்களா? திரும்ப திரும்ப எப்ப எல்லாத்துக்கும் சொல்றது. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல். பெரியதாக எண்ணுங்க. சரிங்களா? ஓகேவா? எண்ணுவதை உயர்வாக எண்ணுங்கள். எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம எப்பவுமே எல்லாருமே சொல்ற மாதிரி நம்ம குரூப் 4 கெயின் பண்ணாதீங்க, குரூப் 1 லெவல் கெயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது மாதிரி நம்ம அச்சீவ் பண்றோமோ இல்லையோ நம்மளோட எண்ணம் வந்து எப்பவுமே உயர்வா இருக்கும் அப்படிங்கிறதான். சரிங்களா? எண்ணுவதை விட நமக்கு என்னது முக்கியம். சரிங்களா? நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளை வந்து கொண்டு போய் சேர்க்கும் எங்கேயா இருந்தாலும். ஓகே. பயனிலா சொல்லாமை. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். சொல்லுக சொல்லிப் பயனுடைய சொல்லற்கச் சொல்லிப் பயனிலா சொல். பயனுடைய சொற்களை மட்டும் பேசுக, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது கீழே விருந்தினர் முகம் எப்போது வாடும் அப்படின்னு சொல்லி நம் முகம் மாறினால் வாடும். சரிங்களா? அடுத்தது நிலையான செல்வம் வந்து ஊக்கம் தான். ஆராயும் அறிவுடையவர்கள் வந்து என்னதுங்க பயன் தராத சொற்களை வந்து பேச மாட்டார்கள். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்துறது கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பது வந்து என்னது சேர்த்துள்ளதுன்னா உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இல்லா அப்படின்னா பயனிலா. சரிங்களா? ஊக்கமது கைவிடல் என்பது ஔவையார் ஆத்திச்சூடி. சரிங்களா? திருக்குறளை வந்து ஒரு திருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? மீதிலாம் திருக்குறள் தான் நீங்க படிச்சு சும்மா இந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அவங்க என்னன்னு கேட்டிருப்பாங்க. சும்மா அதெல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பெருசாக நம்ம இங்கேயே படிச்சு வந்தது. ஓகே. அடுத்தது கூடித்தல் செய்யும் இயல் 6ல வந்திருக்கு. சரிங்களா? நானிலம் படைத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? அது ஒரு முடியரசு வந்து எழுதியிருப்பார். சரிங்களா? நானிலம் படைத்தவன் அப்படிங்கிறது இல்லைன்னா முடியரசு. சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டுப் பெருவிளையை மல்லெடுத்து தின்தோள் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகரமாக்கி நாடென்று பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிகம் மாந்தன் அவன். ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலை சுற்றிக் கொடி புரித்தான். முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்கடிப்பு மீதூர ஏழம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை விக்கவன்தான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கி விடுவான் அப்படின்னு சொல்லி முடியரசு வந்து தமிழர்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ மல்லெடுத்துனா வலிமை பெற்ற, சமர்னா போர். இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்கிற கொஸ்டின். சமர்னா என்ன? போர். நல்கும் தரும், களனினா வயல், மரம்னா வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம்னா கப்பல், ஆழினா கடல். சரிங்களா? ஓகே. பாடலோட பொருள் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழன் வந்து கற்களும் முட்களும் நிலைத்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமை பெற்றான். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என்ற நிலத்தை 4 வகையாக வகைப்படுத்தி நாகரிகம் மனிதன் அவன். பழந்தமிழர்கள் வந்து ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தன். அச்சம் தரும் போர்கள் எளிதாக வெற்றி கண்டான். பனி சூழ்ந்த இமயமலை தன் வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பலில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன். ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அவன் அஞ்சுபவன் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் பத்தி ஃபுல்லா சொல்றாரு. ஸோ நூல்வெளி முடியரசன் அப்படிங்கிறவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துரைராசு. ரொம்ப முக்கியம். இவர் எழுதின நூல்கள் பார்த்தீங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். திராவிட நாட்டின் வானம்பாடி யாருன்னா முடியரசன் தான்.
ஸோ இவர் பாடல் இந்த பாடல் வந்து இந்த இப்போ நம்ம படிச்ச பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, புதியதோர் விதி செய்வோம் என்னும் நூல்ல இடம்பெற்றிருக்கு. அப்ப புதியதோர் விதி செய்வோம் அப்படிங்கிற நூல்ல இருந்தவர் யாரு? இவர்தான். பூங்கொடி, இப்ப வீரகாவியம், காவிய பாவை நெறைய இருக்கு. அதுல புதியதொரு விதி செய்வோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு நூலும் இவர் வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா? திராவிட நாட்டின் வானம்பாடி திரும்ப திரும்ப கேட்கிற கொஸ்டின். இவருடைய இயற்பெயர் அதே மாதிரி அதுவும் திரும்ப திரும்ப கேட்கறது. சரிங்களா? ஓகே. கீழ வந்து பாரதியார் பாட்டு ஒண்ணு வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? வெள்ளி பனியின் மீதுலவுவோம், ஆடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாற்றுக் கொள்ளுவோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படின்னு சொல்லி பாரதி வந்து சொல்லியிருப்பார். ஸோ அப்ப இந்த லைன்ஸ் வந்து யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? பாரதியார். அது போர்க்களத்தில் வந்து வெளிப்படும் குணம் வந்து வீரம். சரிங்களா? கல் எடுத்து அப்படின்னா கல் குட்டல் எடுத்து அப்படின்னு. சரிங்களா? அடுத்து நானிலம்னா 4 குட்டல் நிலம். சரிங்களா? ஏன்னா 4 இடம் குறிஞ்சி முல்லை மருதம் அப்படின்னு சொல்லி மருதம் நெய்தல் அப்படின்னு சொல்லி 4 தான். சரிங்களா? நாடு கூட்டல் என்ற என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது நாடென்ற. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? களம் கூட்டல் ஏரி களமேரி. ஆப்ஷன் இ. அடுத்தது இந்த லெவல் பெருசா கவிதை பிழையில கடலோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம கடல்ல மீன் பிடிக்க செல்லக்கூடிய அந்த பரதவர்கள் வந்து ஒரு பாட்டு வந்து பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு வாய்மொழி இலக்கியம் தான். தாலாட்டு மாதிரி இது ஒரு வாய்மொழி இலக்கியம் தான். சரிங்களா? ஓகே, அவங்க என்னென்ன பாடுறாங்கன்னு பார்க்கலாம். விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்கும் அலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது குடை ஐலசா, வெண்மணலே பஞ்சுமெத்தை ஐலசா, விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசா, பாயும் புயல் நம் ஊசல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர்ச்சுடர் கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலசா, முழு நிலவே கண்ணாடி ஐலசா, மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெரும்பானும் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து இருக்கு. சரிங்களா? கதிர்ச்சுடர்னா கதிரவன் மொழி, மின்னல் வரினா மின்னல் கோடு, அரிச்சுவடினா அகர வரிசை எழுத்துக்கள். சரிங்களா? ஸோ இது வந்து என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ பிடிக்கும் மீன்கள்னா என்ன, அது நம்மளோட சொத்து, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லிப்பாங்க. சரிங்களா? நிலவு தான் கண்ணாடி, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால பாடலின் பொருளை வந்து நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் இருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திணை, நெய்தல் திணை பாடல். அதாவது நெய்தல்னா பார்த்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சார்ந்த மக்கள் வாழ்ந்த அது. சரிங்களா? மக்கள் வந்து பரதவர் பரத்தியர், தொழில் வந்து மீன் பிடித்தல், உப்பு உடைத்தல், பூ வந்து பார்த்தீங்கன்னா தாழம். ஓகே. நூல்வெளி, உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும். காதால் கேட்டு வாய் வழியாகவே வழங்கப்பட்டு வருவதனால் இது வாய்மொழி இலக்கியம் என்றும் சொல்றாங்க. நம்ம சொன்னதே தான். சரிங்களா? ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடலும், விளையாட்டு பாடலும், தாலாட்டு பாடல் முதலவே நாட்டுப்புற பாடலும் இதெல்லாம் அடங்கும் சொல்றாங்க. ஸோ இப்பாடல் சு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அப்ப நாட்டுப்புற இயல் அப்படிங்கிற நூல் வந்து யார் எழுதுனாங்கிறது தான் முக்கியம். பிரசன்டேஷன் தெரியுதுங்களா? ஓகே. அடுத்தது கதிர்ச்சுடர் என்னும் சொல்லி வந்து பிரித்தெழுத கிடைப்பது. சரிங்களா? கதிர்ச்சுடர்னா கதிர் கூட்டல் சுடர். அடுத்தது மூச்சடக்கி என்னும் சொல்லி வந்து பிரித்தெழுத கிடைப்பது வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் பெருவானம் வரும். சரிங்களா? அடுத்தது அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை. அடுத்தது பொறுத்துக விடிவெள்ளி. விடிவெள்ளி வந்து விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பாடலோட பொருள் படிக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். விடிவெள்ளி என்பது விளக்கு. மணல் அப்படின்னா பஞ்சு மெத்தை. சரிங்களா? இது வந்து 1, இது வந்து 2. சரிங்களா? இது புயல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புயல் தான் நம்மளுடைய ஊஞ்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பனிமூட்டம் நமது போர்வை அப்படின்னு சொல்லி வரும். சரி, அப்ப இது வந்து 3, இது 4. சரிங்களா? அடுத்தது இயல் 3. அதுலயே பார்த்தீங்கன்னா உரைநடை உலகம் வந்து இருக்கும். சரிங்களா? வணிகம் பத்தி சொல்லியிருப்பாங்க.
அதில் இங்கே வந்துருங்க. பொருட்களை விற்பவரை நம்ம வணிகர்னு சொல்றாங்க, வாங்குவோரை நுகர்வோர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? பண்டமாற்று வணிகம் பற்றி சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட். ஸோ நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை வந்து பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம். ஸோ நமக்கு தேவையான ஒன்று கொடுத்து வாங்கிக்கிறது, பண்டமாக வாங்கிக்கிறது பண்டமாற்று வணிகம். ஆரம்பத்தில் நம்ம பண்ணிட்டு இருந்தது. அடுத்தது நெல்லை கொடுத்து அதுக்கு பதிலாக என்னென்ன கொடுத்து இதுக்கு என்ன வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. நெல்லை கொடுத்து உப்பை வந்து பெற்றனர், ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். இந்த செய்தி சங்க இலக்கியங்கள் காணப்படுகிறது. இக்காலத்தில் கூட வீட்டிற்கே வந்து பழைய செய்தித்தாள், பயனற்ற நெகிழி பொருட்கள் வந்து போன்றவற்றை வந்து பெற்றுக்கொண்டு அதுக்கு பதிலாக வீட்டிற்கு பயன்படும் பொருட்களை வந்து தருகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து வணிகத்தோட வகைகள். சரிங்களா? தரை வழி வணிகம், நீர் வழி வணிகம் என 2ஆ பிரிச்சுக்கலாம். தரை வழியாக பொருட்களை கொண்டு செல்லு எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகள் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன. வணிகர்கள் வண்டிகள் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் குழுவாக வந்து செல்றாங்க. ஸோ இந்த குழுவை வணிக சாந்து என்பார். ஸோ அப்ப யாரை வந்து வணிக சாந்துனா வெளியூருக்கு சென்று குழுவாக இருப்பவங்க வணிகர்களை வந்து வணிக சாந்துன்னு சொல்றாங்க. கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை வந்து அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம் சொல்றாங்க. கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்கள் துறைமுகங்கள் ஆகும். துறைமுக நகரங்கள் பட்டினம், பாக்கம் என்று இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து தெரிந்தெளிவோம்ல, தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி. நம்ம அந்த சொன்னோம்ல, நெல் கொடுத்து உப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உப்பு வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உமணர் புகழும் அப்படின்னு சொல்லி சொல்றது நற்றிணை. அடுத்தது பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகை. சரிங்களா? சரிங்களா? ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? பாலோடு வந்து கூழோடு பெயரும் வந்து குறுந்தொகை சொல்றாங்க. இது பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்லி அகநானூறு சொல்றாங்க. சரிங்களா? பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் சொல்றாங்க. சரிங்களா? பொண்ணுக்கு வந்து வாங்கிட்டு அதுக்கு பதிலாக இது வாங்கிட்டு போனாங்க, மிளகு வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்லி சொல்ற நூல் வந்து அகநானூறு. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் எந்த நூல்கள்ல இருக்குங்கிறது நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் வந்து விளங்குகிறது. அவ்வூர் துறைமுகத்திலிருந்து பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு வந்து நிற்கின்றன. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருட்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டன. அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படும். சரிங்களா? தமிழ்நாட்டு பொருட்கள் வந்து ஏற்றுமதியும் செய்யப்பட்டது. நிறைய இறக்குமதி பண்ணோம், நம்ம இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணோம்னு சொல்லி சொல்றாங்க. வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கலாம். ஸோ தனிநபரால் உருவாக்கப்பட்ட நடத்தப்பட்ட வணிகம் தனிநபர் வணிகம். ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம் சொல்றாங்க. ஸோ சிறு வணிகம். சரிங்களா? சிறு வணிகம்னா அன்றாட தேவைக்கு பால், கீரை, காய்கறி போன்றவற்றை விற்பனை செய்பவர் சிறு வணிகர்கள் சொல்றாங்க. இவர்கள் சிறு முதலீட்டில் பொருட்களை வாங்கி வந்து வீதியில் வைத்து விற்பனை செய்வார்கள். தலையில் சுமந்து சென்று விற்றல், தரைக்கடை அமைத்து விற்றல், தள்ளுவண்டி மூலம் விற்றல் போன்ற முறைகளில் சிறு வணிகம் நடைபெறுகிறது. சிறு வணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்வார்கள். சரிங்களா? பெருவணிகம் பெருந்தொகை முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெருவணிகம் சொல்றாங்க. பெருவணிகர்கள் வந்து பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் இடத்தில் இருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வார்கள். அவற்றை சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பெருவணிகர்கள் நூறுடன் நேரடி தொடர்பு இல்ல இதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து இங்க ஏற்றுமதியும் இறக்குமதியும். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாட்டுக்கு அனுப்புவது ஏற்றுமதி. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பிற நாட்டு பொருட்கள் பிற நாடுகள்ல இருந்து பொருட்களை வாங்குவது நமக்கு இறக்குமதின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவற்றை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவில் இருந்தும் குதிரைகள் வந்து இது வாங்கப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அக்காலத்தின் வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் வந்து எடுத்து காட்டுகின்றன. வணிகம் செய்வதற்கு வணிகம் செய்வார்க்கும் வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யுன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நேர்மையை வந்து பத்தி சொல்லியிருப்பாங்க. என்னும் திருக்குறள் வணிகரின் நேர்மையை பற்றி கூறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வணிகர்கள் பொருளை வாங்கும் போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும் போதும் அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். எனவே வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? பட்டினப்பாளையம் சொல்றாங்க. லைன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ நம்ம பண்றது இணைய வணிகம் வந்து வந்துருச்சு. சரிங்களா? இணைய வழியில எல்லா பொருளும் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு அது இணைய வணிகம் சொல்றாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஒன்று மட்டும் தான். ஓகேங்களா? கீழே அடுத்து இங்க வந்துருங்க. வணிகம் பண்டமாற்று முறையை தொடங்கியது பணத்தை பயன்படுத்தும் முறையாக உள்ளது. இன்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்றைய என்ன பண்றோம், நம்ம மின்னணு பரிமாற்றம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது இங்க படித்து மகிழ்வு.
கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, பட்டினப்பாளையம்னு சொல்றாங்க. அடுத்து சமன் செய்து சீர்தூக்கின் கோல் போல் அமைந்தொரு வாழ் கோடாமை சான்றோர் அணி அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க, திருக்குறள் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் எந்த நூல்கள் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் மதிப்பீட்டுல வீட்டு பயன்பாட்டு பொருட்கள் வந்து வாங்குவோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தான் நுகர்வோர். நம்ம போய் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்கிட்டு தான் நம்ம தான் நுகர்வோர். வணிகம் கூட்டல் சார்ந்து வணிக சார்ந்து இ ஆப்ஷன். பண்டம் கூட்டல் மாட்டு பண்டமாற்று ஆப்ஷன் ஏ. சரிங்களா, பண்டமாற்று. சரிங்களா, அடுத்தது மின்னணு என்னும் சொல்லை வந்து பிரித்தெழுத கிடைப்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மின் கூட்டல் அணு அப்படிங்கிறது ஆப்ஷன் இ. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பார்த்தீங்கன்னா விரிவு கூட்டல் அடைந்த குரில் இ. சரிங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, கரன்சி நோட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பணத்தாள். அடுத்தது பேங்க் அப்படின்னா வங்கி, எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா, அடுத்தது செக் அப்படின்னா காசோலை. சரிங்களா, செக்னா காசோலை. அடுத்தது டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. டிஜிட்டல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மின்னணு மயம், அதான் டிஜிட்டல் சொல்லுவாங்க. அடுத்து டெபிட் கார்டு. டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. சரிங்களா, பற்று அட்டை வரும். கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங்னா நமக்கு இணையதள வணிகம். இணையதள வணிகம் வரும். அடுத்தது இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். இ காமர்ஸ்னா மின்னணு. சில தமிழ் சொற்களுக்கு இணையான ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். சரிங்களா, அடுத்தது உழைப்பே மூலதனம் சொல் ஒரு விரிவானம் இருக்கு. சரிங்களா, துணைப்பாட பகுதி மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் பெருசாக நமக்கு ஒன்றும் இல்லை. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய வாக்குன்னா ஔவையாரின் அறிவுரை. பாடுபட்டு தேடிய பணத்தை வந்து புதைத்து வைக்காது. ஸோ நீங்க ஒரு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த காசை வந்து சும்மா வந்து போட்டு வைக்காதீங்க, அதை வந்து ஏதாவதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க அல்லது எதாவது பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஒரு நிமிஷம். ஓகேங்களா, இந்த உரைநடை பகுதி அது துணைப்பாட பகுதி பற்றி பெருசாக எதுவும் தேவையில்லை. அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நமக்கு போதுமானது. கீழே வந்துருங்க. இயல் 3ல கற்கண்டு, அதாவது இலக்கண பகுதி. அதில் சுட்டெழுத்து வினா எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, இது நீங்க ஜஸ்ட் சும்மா ரீட் பண்ணீங்க. சுட்டெழுத்துனா யாரோ ஒருத்தர் நம்ம சுட்டுறது, அங்க அவன் இவன் அப்படின்னு நம்ம சுட்டி சொல்றது சுட்டெழுத்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுல ஆயி ஊ 3 சுட்டெழுத்துக்கள். அதுல ஊ என்பது எழுத்தாக இன்று சுட்டெழுத்தாக பயன்படுத்துவதில்லை. இப்போ வந்து நம்ம பயன்பாட்டில் இல்லை. அப்போ வந்து ஆயி மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதில் அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு செய்மை சுட்டு அதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா புரியும். சரிங்களா, அதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. நம்ம மறுபடியும் இலக்கண பகுதி நடத்தும் போது நம்ம அதை பார்த்துக்கலாம். சரிங்களா, ஓகே. அதே மாதிரி வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள்னா நம்ம கொஸ்டின் பண்றதுக்காக என்ன யாரு அப்படிங்கிற மாதிரி இந்த வினா செய்வதற்காக பயன்படுத்தும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். மொத்தம் வினா எழுத்துக்கள் 5 இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அதுலயும் பார்த்தீங்கன்னா அகவினா, புறவினா, சரிங்களா, இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, அதெல்லாம் ஜஸ்ட் நீங்க படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு எளிதாக புரியக்கூடியதான். கீழே கலை சொற்கள் அறிவோம். பண்டம்னா கமாடிட்டி. பயணப்படகுகள்னா ஃபெர்ரிஸ். பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ். நுகர்வோர்னா கன்சியூமர். கடற்பயணம்னா வாயேஜ். தொழில் முனைவோர்னா ஆண்டர்பிரனர். கலப்படம்னா அடல்ட்ரேஷன். சரிங்களா, கடல் படம்னா அடல்ட்ரேஷன். இதெல்லாம் புதிய வார்த்தைகளாக இருக்கும், நமக்கு கண்டிப்பாக கேட்கறது. சரிங்களா, வணிகர்னா மெர்ச்சன்ட். வணிகர்னா மெர்ச்சன்ட். சரிங்களா, வணிகர்னா மெர்ச்சன்ட். ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த 3வது பருவம். அடுத்து நமக்கு 4வது பருவம் வந்துடும். சரி, 2வது பருவம் முடிஞ்சது. அடுத்து 3வது பருவம் வந்துடும். சரிங்களா, இயல் 7, 8, 9 அது அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த 3
பாடங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நீங்க வந்து புக்ல வந்து இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டு, நீங்க ரீட் பண்ணி டெஸ்ட் நம்ம வைக்கிற டெஸ்ட்டை வந்து நீங்க ரிப்பீட்டடா எழுத தான் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வந்து கம்மியாகும். சரிங்களா? ஸோ நாளைக்கு சண்டே வந்து நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. நல்லபடியா எழுதி நல்ல மார்க் வந்து எடுங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு வகுப்பு எப்பவும் போல இருக்கும். சரிங்களா? நான் எடுக்க மாட்டேன். இன்னொரு சார் எடுப்பார். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ ஆல்.